என் பேர் ரொம்ப மல்லிகாவா மரியாதை பக்கம் கொல்லிகா ஒன்பது மணிக்கு தான் நான் வந்துட்டேன். 9 மணிக்கு வந்தா ஒரு 20 பருவாரம் இப்ப கூட சுத்தி கிடக்குது. 20 பருவாரம் ஒரு 8 வயசு 10 வயசு கூட்டாளி அம்மா அம்மா வணக்கம் பாப்பா நீ பொம்பளை இல்ல குதிரை காட்டியோ குதிரை காட்டியா கொஞ்சம் பார்த்து பயந்து வரும் இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் ஆமா பொம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதாது அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு 4 குணம் இருக்கிற ஒரு பொம்பளையா பிறந்தா ஆமா உங்ககிட்ட 2 இல்லையா என்கிட்ட 2 இல்லையா பசங்க 2 பேரும் பாக்குறேன் ஒரு பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அச்சம் மடம் ஞானம் பயர்ப்பு குடும்பம் வைத்திருக்க வேண்டும். ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அடக்குடக்கு இருக்க ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் அடக்குடக்கு இருக்க வேண்டும். ஒழுக்கமா அப்படா அந்த முந்தாடி சொல்லுவியா குந்தாணி நான் முந்தாடி சொல்லுடா குந்தாணி பையன் நான் சொல்லுடா சரி அம்மா ஏமா சரி போனால் போகட்டும் சபையப்பா ஏன் தெரியுமா உன 10 ஒரு பொம்பளையான்னு கேட்டேன் ஏண்டி அழகா ஒரு பொம்பளையா பிறந்தா இந்த ஊர்ல நீ இந்த ஊர் தான் என் பேர் பூமிகா யாரு பண்றாடி நீ யாரு பண்றாடி நேரு புள்ளிங்க அதுக்குள்ள ஏஞ்சிரு கூட ஏஞ்சிருக்காது அதுக்குள்ள அவன் போன எப்படி விட்டு சிலம்ப மாமா ஒய்ஃப் எம்மா போய்ப்பு அதுலாம் ஒட்டாட்ட வாசமா மாப்பிளையா சரி அம்மா அப்படி இந்த பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா பொம்பளையா பிறந்துட்டா மட்டும் போதாது ஏன் தெரியுமா இந்த பூமி இருக்கின்றது ஆமா இந்த பூமாதேவி அந்த அம்மா ஒரு பெண் இல்லையா அகழ்வாரை தாங்கு நிலம்போல தம்மை கழ்வார் பொறுத்தல் தலை நல்ல ஒண்ணும் எதிக்கிறான் கெட்டொண்ணும் எதிக்கிறான் அதை போல யார் கால வைத்தாலும் ஆமா யார் உதைத்தாலும் இந்த பூமி எப்படி தாங்குகின்றதோ ஆமா அதை போல் பொறுப்பதில் பூமாதேவியை போல் இருக்க வேண்டும் பெண்கள் ஆமா ஆமா ஆனா அவங்க பொங்கி எழுந்துட்டா கங்கை உலகமே முடிவிடுவாங்க ஆமா ஆமா போல ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆமா அருளாச்சாரத்தோடு இருக்கணும் கண்டிப்பா அடக்கு ஒடுக்கத்தோடு இருக்கணும் ஆமா அதுதாண்டி அம்மா சொல்ல வந்தேன் சரி அம்மா ஏமா எல்லா ஒழுக்குமே அண்டை இருக்கா ஆமா சரி போனால் போகட்டும் சபை பார்த்தா மகாலட்சுமி சுப்ரீதி சபை ஆமா சபையில் வீட்டில் இருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கணவன்களுக்கும் ஆமா உங்களுக்கும் சாத்தியார் அவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் திருப்பாதத்திற்கும் அது அம்மனுடைய திருப்பாதத்திற்கும் என் தாய் பாஞ்சாலி அம்மனுக்கும் அடியேன் இந்த 2 மாமனுக்கு இந்த அடியான் சிறந்த
சாப்பிட்டாதான் ஏமா விளக்க ஒரு ரூபாய் கொடுத்து விட்டது இந்திராணி 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 காமெடி வந்து சிரிக்கணும் காதல் வந்தா கம்மியா இருக்கும் சரிங்களா பாக்குறாங்களா சரி அம்மா இப்படி விளக்கம் புரியாதா இந்திராணி 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 என்று விளக்கம் ஆமா எப்படி என்றால் தெய்வ உலகத்தை ராஜ பரிபாலம் செய்து வரக்கூடிய தேவ கோமான் என்று சொல்லக்கூடிய தெய்வேந்திரனுக்கு மனைவி இல்லற வாழ்க்கை துணைவி என் பெயர் இந்திராணி 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 என்று தெரிவே தவிர இந்திராணி குலோமிசை அமராவதி என்று சொல்லக்கூடிய பலவிதமான நாமதேயங்கள் உண்டு. ஆமா எங்க தெய்வ உலகம் இருக்கின்றது. தண்ணி கொண்டு தெரியும். ஏய் பசங்களா ஏன் அப்பால் போக்கல உட்காருங்க. ஆமா இதுதான் பொன்னுலகம். பொன்னுலகம் என்று சொன்னால் தெய்வ உலகத்தில் இந்த மாதிரி மண்ணே கிடையாது. கேள்றா இந்த வயசுல தெய்வ உலகம் தெய்வ உலகத்தில் இந்த மாதிரி மண்ணே கிடையாது. உலகமே பொன்னால் சூழப்பட்டது. அதான் பொன்னுலகம். தங்கம். ஆமா அப்பேற்பட்ட பொன்னுலகத்தை ஆட்சி செய்து வரக்கூடிய தேவ கோமான் தெய்வ இந்திரன் ஐநூறுக்கு மனைவி அப்படின்னு சொன்னே தவிர தம்பி பாப்பா என்னுடைய பரிதானம் அண்ணவர் இருக்கின்றாரு. அவர் சாதாரணமான ஆள் இல்ல. ஆமா அவர் பெரிய ஆளு. அது எப்படி அப்பா இந்த உலகத்தில் ஆத்தல் அழித்தல் படைத்தல் துதி சிஷ்டிப்பு சங்காரம் இவங்கதான் 3 பேர் முதல் தெய்வம். இந்த 3 மும்மூர்த்தி தேவர்களே முதல் தெய்வம் யாருன்னு சொன்னா படி அறக்கும் பரம கடவுள் 2011 நேத்திரம் படைத்த முக்கியந்தாரியான பரமகடவுள் தான் உலகத்திலே முதல் தெய்வம். ஆனா அவர் தான் முதல் தெய்வம் ஒழிய தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் கிண்ணர் இம்புடவர் அஸ்வத்திக்கு பாலர்கள் நவராத்திரி சித்தர்கள் மொத்தமா தேவர் அனைவர் பேருக்கு இருக்கும். எங்க வீட்டுக்காரர் தான் தலைவரே. மும்மூர்த்தி தேவருக்கு மட்டும் கிடையாது. தேவர்களுக்கு எல்லாம் தலைவர் எங்க வீட்டுக்காரர் தான். தேவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் தேவர்கள் எதனா ரகசியம் பேசணும்னு சொன்னா இல்ல நாடு மக்களுக்கு எதனா துன்பம் ஏற்பட்டால் தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தேவ ரகசியம் பேசணும் என்றால் என் பரியானமன் கட்டளையிடுவார். தேவர்கள் ஒருமிக்க சேர்ந்து தெய்வ உலகம் வர வேண்டும் அப்படின்னு கட்டளையிட்டால் தேவலோகத்தில் தேவ சபை கூடும். கண்டிப்பா தேவலோகத்துல தேவர்களுக்கு ஏதாவது இன்னல் ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் திடீர்னு தேவ சபை கூடும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாமாங்கம் தேவ சபை கூடுவது வழக்கம். அப்படி தேவ சபை கூடினால் தேவ சபையில் என் பரியான மன்னவரே பெரியாள் அந்த பரமங்கடவுல கீழே உட்காரணும். உங்க ஊருக்கு வரத மேல வரும். அது எப்படி தெரியுமா? அப்ப தெய்வ உலகத்தில் இப்போ பாராளுமன்றமா இருக்கட்டும் நாடாளுமன்றமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல சட்டசபை கூட்டணும்னு வச்சுக்க முதலமைச்சர் கீழே தான் உட்காரு. கண்டிப்பா ஆனா சபாநாயகர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் மேல உட்காருவார். முதலமைச்சரே கீழே தான் இருப்பார். அதை போல தெய்வ உலகத்தில் சபாநாயகர் எங்க வீட்டுக்காரர். ஆமா அப்படி இருந்தாலும் நான் சொன்னேன் இந்திராணி குலோமிசை அமராவதி சொன்னீங்க. இந்த அமராவதி என்ற பேருக்கு பேர் வந்த காரணம் என்ன சொல்லியம்மா தெரியுமா? சொல்லு. தெய்வ உலகத்தில் என் பரியானமான சிம்மாசனம் 600 மைல் நிகழும் 600 மைல் அகலம். அப்பேற்பட்ட விஸ்தீர்ணம் புரியுது அந்த சிம்மாசனம். அப்பேற்பட்ட பெருத்த சிம்மாசனம் தெய்வ உலகத்தில் என் பதியான மன்னவர் எந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த இடத்துக்கு அந்த சிம்மாசனம் வரும். திருவண்ணாமலை போகாதா திருவண்ணாமலை வந்துருமா? அப்ப அப்பேற்பட்ட பெருத்த சிம்மாசனத்தில் என் பதியான மன்னவர் அமரக்கூடியதால் அவருக்கு அமரேந்திரன். ஆனா அவருடைய இடபாகத்திலே நான் சைவாக அமர்வதால் எமக்கு அமராவதி.
அமரேந்திர அமராவதி. ஆமா அப்படி என்று பெயர். ஆனால் இதில் அமர்ந்திருக்கின்றார்களே பாமர மக்கள், பாமர மக்கள் எல்லாம் ஒரு ஆண் பெண் சேர்ந்து 10 மாதம் 9 நாள் தாய் கர்ப்பத்தில் இருந்து அப்புறம் குழந்தையா பிறந்திருப்பார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. நான் தாய் வயிற்றில் பிறக்காமல் பிறந்தேன். தாய் வயிற்றில் பிறக்கலையா? ஆமா. ஏன்டா மனோ நீ குண்டு போயா? ஒரு ஆண் ஒரு பெண்ணு சந்தமா ஒரு குழந்தை பிறக்கும். ஆமா. ஆனா தாய் இல்லாத எப்படி குழந்தை பிறக்க முடியும்? அதான் நம்ம ஏன் ஒண்ணும் புரியல. இப்ப நீ நாடு சந்தாடி புள்ள பத்துக்குள்ள ஓ நீ நாடு சந்தாடி புள்ள பத்துக்க மாட்டேன். நீ நாடு சேர்த்தா புள்ள பேக்க முடியாது. யாராவது சின்னவளை சீக்கிரம் தான் போகணும். போய் சேரு போ. ஏண்டா பண்ணி போய் பணம் மாறி ஏறுமா? யாரு பண்ணி யாரு பண்ணமா? நான் பணம் மாற போல. நான் பண்ணி போல. நான் ராஜா விட்டு கண்டுகுட்டி. நான் தம்ம மட்டும் பண்ணி விட்டு. நான் பச்சை பில்லு தின்னுவேன். நான் பச்சை பீ தின்றாலும் வயிற்று பார்த்தாலும் தெரியா? யாரு 12 மணிக்கு திறக்கும் போது யாரு கலந்து சாப்பிடுறாங்க பாத்துக்கோ. ஐ எம் நோட்ரி போடா. ஆமா போயிட்டு வா. நேற்று ஒரு பையன் இந்த ஊர்ல ஒண்ணு பண்ண ஏமா சரி அம்மா, அப்படி தாய் வயிற்றில் தாயத்துல பிறக்கலையா? அப்படி எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் எப்படி அப்படி சொன்னா, மகாலட்சுமி அம்மனுக்கு கோபம் பிரவேசித்து ஆமா திருப்பார் கடலே சென்று மறைந்தது. மறைந்தது. அப்படி மகாலட்சுமி கடலே சென்று மறைந்த உடனே இந்த உலகத்தில் லட்சுமி கடாட்சியம் இல்லாமல் போய்விட்டது. ஓ மகாலட்சுமி கடலிலே மறைந்த உடனே ஆமா அந்த லட்சுமி கடாட்சியம் மறைந்து விட்டது. உலகத்தில் லட்சுமி கடாட்சியம் போய்விட்டது. அவ பார்த்தார்கள் தேவர்கள், உலகத்தில் லட்சுமி கடாட்சியம் இல்லையே, மகாலட்சுமி அம்மன் எங்கே சென்று மறைந்து விட்டது. அப்படி என்று வைகுந்தர் சென்று பகவானை தரிசித்து, பகவானே மகாலட்சுமி அம்மா எங்க போயிட்டாங்க அப்படி கேட்ட உடனே அப்படி சொன்னார் பகவான். எப்படி லட்சுமிக்கு கோபம் பிரவேசித்து திருப்பார்கடலை சென்று மறைந்து விட்டாங்க. ஓ லட்சுமிக்கு கோபம் வந்து திருப்பார்கடல்ல போய் மறைஞ்சிட்டாங்க. எது நச்சு கொடுத்தாலும் மூச்சு ஆரம்பிச்சு. அப்போ மகாலட்சுமி கோபம் பிரவேசித்து திருப்பார்கடலை சென்று மறைந்து விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மகாலட்சுமி எப்படி மீண்டும் பெறுவது அப்படி என்று தேவர்கள் கேட்டார்கள். லட்சுமியே போய் கடல்ல மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உடல் உலகத்துக்கே லட்சுமி கடாட்சியம் போயிடும். அவங்க திருப்பி எப்படி மீட்பது அப்படி தேவர் கேட்ட உடனே அப்ப பகவான் சொல்றார், எப்படி மகாலட்சுமி மீண்டும் பெற வேண்டுமானால் இந்த கடலை கடைய வேண்டும். சரி கடலை கடைய வேண்டும். கடலை கடந்தால் மீண்டும் லட்சுமியை பெறலாம் அப்படின்னு சொன்ன உடனே கடலை கடந்த உடனே தொலை மாட்டுக்குது போயின் தொலை மாட்டுக்குது. இருங்க அதான் எனக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூக்கிடுவாங்க. ஏம்மா கடலை கடந்தால் ஆமா அந்த கடலிலே மறைந்த லட்சுமி ஆமா மீண்டும் பெறலாம். ஆனால் இந்த உலகமா மூன்று நிலப்பரப்பு நீரால் சூழப்பட்டது. ஒரே பகுதி நிலப்பரப்பு. அப்பா இப்பேற்பட்ட பெருத்த உலகம் 3 பரப்பு நீரால் சூழப்பட்ட உலகத்தை எப்படி கடலை கடைவது அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சொன்னார் பகவான், தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் திருப்பார்கடலை ஒரு பாண்டமாகவும் ஆமா கடலை ஒரு பாண்டமாகவும் மாமேறுகிற மலை ஒரு மத்தாகும் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய பாம்பை ஒரு கயிறாகும் தேவர்கள் ஒரு புறமும் அசுராதிகள் ஒரு புறமும் திருப்பார்கடலை கடைந்தால் லட்சுமியை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ திருப்பார்கடலை கடையும் பொழுது அந்த மலையானது ஒரு புறமா அப்படியே சாயுது.
திருப்பார்களிலே கடையும் பொழுது ஆமா அது மலையானது ஒரு பக்கம் சாயுது சாயுது. அப்புறம் எப்படி அப்பா பார்த்தார் பகவான் ஆ, இந்த மலை சாயுது சாயுது அப்படி என்று தச அவதாரம் தச அவதாரம் 10 அவதாரத்தில் ஆமா. கூழ்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடித்தார். ஓ ஆமை உருவமாக எடுத்து ஆமா அந்த மலை அடிவாரத்திலே சென்று ஆமா அந்த மலை சாயாமல் அந்த மலையை தாங்கி பிடித்தார். முதுகிலே ஆமா தாங்கி பிடித்த உடனே அந்த மலையானது நேராக நின்று அதாவது கவலைத்தை கடைந்தார்கள். ஆமா அப்படி கடலை கடையும் பொழுது முந்தி முதலாக 32 விருது பிறந்தது. 32 விருது காமதேனை கற்பை வெச்சவல்லை அணை வெள்ள புறவை ஐராவதம் புட்டிருக்கும் என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருளும் பிறந்தது. ஆமா இதெல்லாம் சொல்றோமா ஒழிய ஆமா 32 விருது பிறந்தது. ஆமா அந்த 32 விருது என்னென்ன அது என்னென்ன தரும் தெரியலையே. ஆமா ஆமா ரொம்ப படிக்கணும். ஆமா காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு பசு அப்படி காமதேனு என்ற பசு. ஆமா அப்போ காமதேனு என்று சொல்லக்கூடிய பசு பசு நம்ம என்ன சாப்பாடு கேட்கிறோமோ எத்தனை லட்சம் பேர் கேட்டாலும் சரிதான். நீ என்ன சாப்பாடு கேட்கறியோ அது எல்லாம் கொடுக்குமா அந்த காமதேனு பசு. எதை கேட்டாலும் கொடுக்காத காமதேனு பசு. கற்பக விருட்சம் ஒரு மரம் அந்த மரத்தின் அடிவாரத்திலே நின்று நீ எதை நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும். அந்த மரம் எங்க இருக்குதா? எவ்வளவு இருக்குதா? நினைச்சிட்டு கரெக்டா நடக்கணும். நீ ஆசைப்படுற இதே நம்ம சந்திரகுலத்துல நகுஷ மகாராஜன் ஒருத்தர். ஓ நகுஷ மகாராஜா. ஆமா தேவலோகத்தை ஆளுன்னு சொன்னா அதாவது 100 அஸ்வமேத யாகம் செய்யணும். 100 அஸ்வமேத யாகம் அது செஞ்சாங்க போனாரு. அதை அனுமதிக்க முடியாம மலைப்பாம்பா போயிட்டாரு. மலைப்பாம்பா பேராசிரியர். ஆமா சரியம்மா அப்படி இருந்தாலும் அப்படி 32 விருது பிறந்தது. இரண்டாவதாக நாங்க 7 பெண்கள் பிறந்தோம். யார் யாரு? மகாலட்சுமி, இந்திராணி, அகலிகை, தாரை, மண்டோதரி, ரதிதேவி இப்படி சொல்லக்கூடிய அகலிகை இப்படி சொல்லக்கூடிய 7 பெண்கள் பிறந்தோம். 7 பெண்கள். அப்படி பிறந்த உடனே மகாலட்சுமி கொண்டு போய் மகாவிஷ்ணு மார்பிளை சாய்த்தாங்க. மார்பிள ஆமா அப்படி சாய்த்த உடனே இந்த உலகத்துக்கே லட்சுமி கடாட்சம் கிடைச்சது. லட்சுமி கடாட்சம் கிடைச்சதுனால தான் நீங்க திருவிழா வச்சு கூழ் ஊத்துறாங்க, 2 ராஜ் ஆட்டம் வைக்கிறாங்க. ஆமா லட்சுமி கடாட்சம் இல்லனா வைக்க மாட்டாங்க. காவாய் தான் வந்து கிடக்கணும். ஆமா அப்போ இந்திராணி ஆகிய என்னை தெய்வ இந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அகலிகை கௌதம முனிவனுக்கு கொடுத்தார்கள். ரதிதேவியை மன்மதனுக்கு கொடுத்தார்கள். கிஷ்கிந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய வாய்க்கு தாரை கொடுத்தாங்க. ஆமா மண்டோதரி ராவணனுக்கு கொடுத்தாங்க. அப்படி அவரவருக்கு திருமணத்தை செய்து கொடுத்து எந்த விதமான குறையின்றி பாப்பா திருமணம் செய்து கொடுத்து நல்ல ஆணுக்கு ஆணாகும் பெண்ணுக்கு பெண்ணாகும் ஒரே ஒரு பெண் குழந்தை என் மகள் பெயரோ தேவையான தெய்வ இந்திரன் தெய்வ உலகம் தெய்வ இந்திரன் இந்திராணி தேவையான பேர் பொருத்தம், நாடு பொருத்தம், ஊரு பொருத்தம், பேர் பொருத்தம், அம்மா பொருத்தம், பொண்ணு பொருத்தம். எப்படி என் மகள் பிறந்தாலே அவள் கல்யாணம் ஆச்சு தெரியுமா? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். யாரு மாப்பிள்ள? மருமகள் சமாளிச்சுட்டான். யார் மாப்பிள்ள? எப்பா ஒரு காலத்தில் சூரபத்மன், தாருகன், சிங்கமுகன், அனுகாபன் என்று சொல்லக்கூடிய பெரிய அசுராதிகள் உற்பணமாகி தேவையை அல்லல் படுத்தினார்கள். அப்பேற்பட்ட அசுராதிகளை கொன்றார் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு நாங்க சீதனா கொடுத்தோம் தேவியானை. அப்ப அந்த முருகப்பெருமான் எனக்கு மருகன். முருகன். ஆமா அதனால எந்த விதமான குறையும் கிடையாது. நாலு தேவர் அதாவது அரக்கா உற்பணமாவது நேரம் தேவலாம் வருவாங்க. ஆமா கல்யாணம் பண்ணது எதுல வைக்கிட்டோம்? இதுல வையா அப்படி வைக்கிறேன். ஐயா மகாராஜா ஓஹோ
அவர் சார்பாய் கண்டாய் அல்லவா? ஆமாங்க ஐயா. அவனுடைய அடையாளத்தால் நீண்ட ஆயுள் பெற்று வழக்கிடுவது தங்கை சித்தமின் பாக்கியம். ஆகட்டும். என் மனதில ஒரு கருத்து. அரண்மனையிலே இருந்த என்னை சாதிமார்களை விடுத்து அரசாங்கத்துக்கு வரும்படி அகற்றவை என்ன சமாச்சாரம்? சொல்லுங்க ஐயா. அசுராதிகள் தொல்லை நீங்கி விட்டது. நீங்க விட்டது. அதனால் இன்றைக்கு தேவலோகத்தில் அமர்ந்து மக்களுக்கு தேவர்களுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கின்றது குறை தீர்க்க வேண்டும். தீர்க்க வேண்டும். ஆமாங்க. குறை தீர்க்கக்கூடிய நாள் என்று ஆமாங்க. மதனத்தில் அமரலாம். அமரலாம். இந்த நைவேசாமி வனத்தில் எடுக்கக்கூடிய சப்த ரிஷிகள் தர்பார். சுவாமிகள், நீங்க எந்த திசையிலிருந்து வருகிறாய்? நாங்க இதோ கிழக்கு திசையிலிருந்து வருகிறேன். நான் வட திசையிலிருந்து வருகிறேன். ஐயா, நான் வட திசையிலிருந்து வருகிறேன். வட திசை. ஆனா ஒன்று, நம்ம அனைத்து சாமிகளும் ஒன்றாக கூடி சப்தரிஷிகள் கூடி ஆனா நமக்கு ஒரு யாகம் செய்ய வேண்டும் ஐயா. ஏன்னா நமக்கு ஒரு மடம் தேவை. எல்லாத்துக்கும் மடம் இருக்குது. குறும்புற மடமே நான் தான் காட்டினேன். திருவண்ணாமலை இருக்கிற குறும்புற மடமே நான் தான் காட்டினேன். சரி சுவாமி, அதனால அனைவருக்கும் மடம் இருக்குது. ஆனா நம்ம சாமியாக சப்த ரிஷிகளுக்கு மட்டும் மடம் என்பது இல்லை. அதனால நம்ம மடம் செய்ய வேண்டும். அதனால யோகா செய்தாலும் மடம் வரும். சுவாமி, நீங்க இதுல என்ன வச்சிருக்கீங்க? உங்க பேக்ல சைடுல மாட்டி வச்சிருக்கீங்க. ஏமா இதான் மூளை கடிச்சான். கள்ளக்குறிச்சி இருந்து கல்வராமல இருந்து வாங்கி வரேன். போட்டலாம் மழை பக்கம் வரீங்க. 10 லட்ச ரூபா தராங்களாம். அது எப்படி? அது என்ன பேரு? மூளை கடிச்சான். மூளை கடிச்சா பாக்கெட் எடுத்து மூளையை கடிச்சு குடிச்சாதான் பேர் மூளை கடிச்சான். அந்த கள்ளக்குறிச்சி இருந்து வாங்கி வரேன். யாருன்னா 10 லட்ச ரூபா வேணா என் பேக்கில் இருக்குது, ஒன்று எடுத்து குடிச்சிங்க. சுவாமிகள் கேள்வி 10 லட்சம் தரவா? சரிப்பா. ஐயா, நாம சப்த ரிஷிகள் என்ன போல கரெக்டா? அவருக்கு எந்த பழக்கம் இல்லை. குடி பழக்கம், போதை பழக்கம் எந்த பழக்கம் இல்லை. அந்த சுவாமிக்கு மண்ணாசை, பொண்டாசை, பொருளாசை சுவாமி என்ன போல அந்த சுவாமி சரியா? ஐயா,
சுவாமி சுவாமி நாம முனிவரெல்லாம் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்து சப்த ரிஷிகளை ஒன்றாக சேர்ந்து ரிஷிகள் ஒன்றா சேர்ந்து ஏன்னா இந்த உலக நன்மைக்காக அந்த உலக நன்மைக்காக உலக நன்மைக்காக யாகங்களை செய்ய வேண்டும் தியாகம் செய்ய வேண்டும். யாகம் செய்தாதான் அதோ தெய்வங்கள் மன குளிர்ச்சி அடைந்து அதோ பூமிக்கு நல்லது செய்யும், கண்டிப்பா மழை பெய்யும், அனைத்தும் நல்ல முறையாகவே நடக்கும். கண்டிப்பா இல்லையா? அதனால நம் சப்தரிசிகள் ஒன்றாக சேர்ந்து யாகம் செய்ய வேண்டும். ஆமா. அப்படியா? செய்யலாமா? செய்யலாமா? ஐயா சதுரமான குழியை கட்டுங்கோ. ஐயா சந்தன கட்டிய கொட்டுங்கோ. சதுரமான குழி கட்டுங்கோ. கட்டுறீங்களா? குளிச்சுட்டீங்களோ? ஏய் குடிச்சோ இல்லையோ? அது எப்படி பக்தியா வர்றாரு? குடிச்சிட்டு வரணும், குளிச்சுட்டு வரணும். சாமி சூத்து கை வச்சா இல்லையோ? கருப்பா நடிப்பேன். ஏம்மா ஐயா சுவாமி சதுரமான குழி வெட்டியாச்சு, சந்தன கட்டியும் கொட்டியாச்சு. அதனால இப்ப யாகத்தை ஊட்ட வேண்டும். சந்தன கட்டை கொட்டிங்களா? சந்தன கட்டை கொட்டிக்கலாம். வாசனை வரலையா? வாசனை வரலையே. வேற என்ன வாசனை வரலையா? நாங்க கள்ள சேர காசு முனிவரெல்லாம் சுவாமி சுவாமி இப்ப யாகத்தை ஊட்ட வேண்டும். ஊட்டலாமா? அதனால நெருப்பு போடு. இதோ சுவாமி என்னங்க என்ன ஆச்சரியம்? என்ன சுவாமி? இது நம்ம தெரியும். செய்யும் போது ஆனா அக்னி வரவில்லை. அது என்ன காரணமா இருக்கும்? ஒண்ணும் தெரியலையே. அதனால அக்னி தேவனுக்கெல்லாம் தலைவர் யார்? அக்னி தேவனும் அஷ்ட வசுக்களில் ஒருவர். அஷ்ட வசுக்களுக்கெல்லாம் தலைவன் யாரு? அது தேவேந்திரன். தேவேந்திரனை பார்த்து அக்னி எங்கே ஏன் வரவில்லை? பண்ணுங்க ஏன் வரல அப்படின்னு அவரை கேட்கணும். அதால அவன் யாகம் செய்யும் போது அக்னி தேவன் வரவில்லை. அது என்ன காரணம் தெரியல. ஆனா இப்பயும் ஒரு வாரமா ஆயிடுச்சு. ஒரு வாரமா இருக்கும். அதுக்கு கேஸ் சிலிண்டர் இல்லாம பத்த வைக்க முடியல. ஆனா அக்னி தேவன் வர முடியல. சுவாமி நீங்க நான் 10 கிலோ வெள்ளம் வாங்கிட்டு வந்து கரைச்சி வச்சா ஆமா ஊற போட்டு வச்சுக்கிறேன். ஆனா அக்னி தேவன் வரல. ஆமா உங்களுக்கு நான் ஒண்ணு வச்சுட்டேன். அதையும் பத்த வைக்க முடியல. ஐயா சுவாமி நான் கூட 10 நாளா வீடு 10 வைக்கலாம் கிடைக்க வர மாட்டேங்குது. எங்க போகட்டும்? எவ்வளவு போகட்டும்? ஐயா நம்ம நாட்டை தேடி நம்ம அரண்மனையை நாடி ஏராளமான முனிவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியே தபயோகிகள் அப்படியே முனிவர் இதெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய சப்த ரிஷிகள். இன்னொரு சாமியார் அப்படியே கோபக்குறியோடு என்னதான் ஒண்ணு உங்களை மறுபடி கட்டளை. ஆனா சப்த ரிஷிகள் என்ன கடவுளுக்கு சமமானவர் அல்லவா? ஏய் அந்த கோபக்குறியா இருக்கிறார்னு சொல்றிய அவர் வந்து இந்த ஊனக்கண்ணை மூடி ஞான கண்ணை திறந்தால் அண்ணாமலையில் என்ன நடக்குது என்ன நடக்குது? மணலூரில் என்ன நடக்கிறது? உட்கார்ந்த இடத்திலேயே என்ன நடக்குது பாப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு விடுவார். பயங்கரமாகிறாரு. எடுக்க பயமாக்குது. அப்படியே கை நானே அவர் கிட்ட போல எட்டா அப்படி ஒதுங்கி போன கூட ஐயா
மாத்திரம் கொடுத்தியா? ரெண்டு பேருமே அடை முடிச்சு வச்சிட்டேன். ஆமா புது மாலை 2 வாங்கி வந்து போடு போடு. அடே தேவேந்திரம் உங்கள் பேர் என்னங்க ஐயா? ஐயா சப்த ரிஷிகளே ஒருவர். சப்தரிஷிகள் வருவாங்க. ஆமா என்னவரா? சதானந்தரா? இல்ல. ஐயா நான் சதானந்தர். இவர் வதிஷ்டர். அவர் வந்து அந்த சதானந்தர் வந்து அவர் இருந்து சாப்பிடுவார். இருந்து சாப்பிடுவார். இவர் இருக்கத்த சாப்பிடுவார். அவர் வந்து இருந்து சாப்பிடுவார். இருந்து சாப்பிடுவார். இவர் வந்து இருப்பதை சாப்பிடுவார். இருக்கத்தை சாப்பிடுவார். இருக்கிறத சாப்பிடுவார். வீட்டுல இருந்து சாப்பிடுவார். ஐயா ஐயா வணக்கம். எல்லாரும் தேவந்திரா. ஐயா வந்து எந்த தல்பனிந்த வித்தையுள்ளாய் ஐயா வந்து எந்த தல்பனிந்த வித்தையுள்ளாய் ஐயா வந்து எந்த தல்பனிந்த பகவான் சுதமா பகவான் பகவான் சுதமா பகவான் சுதமா இந்திரா தங்களுடைய எங்களுடைய பாதத்தை படித்துதான் சுகமாக வாழக்காரு. சொல்லுங்க தேவந்திரா. நாங்கெல்லாம் யாரு பொண்டாசை பொண்டாசை வெறுத்தவர்கள். அவரு உங்க மனைவி இந்திராணி வந்துட்டா தூரமா இருந்து பெண் முகத்தை பார்க்க மாட்டோம். மணி வந்து வர சொல்ல போடா தூரமான பேச சொல்ல போடா. எல்லாத்தையும் பெண்ணாசை சுத்தமா வருத்தவர். போன் பண்ணி தான் பேசுவான். சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இருக்கிற சாமியார் இருக்காரு. ஆமா செக்கால இருக்கிற ஒரு பெண்ணாசிய சிக்கனம் இருக்கவரா. ஐயோ ஆமா பெண்கள் வாசனையே வரக்கூடாது. தூரமா இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஐயா மலையாள முடிஞ்சிட்டா இல்ல நீ பூஜைக்கு வந்து ஒரு சாமியார் தானா அது அப்படி செய்வாங்களா? என்னடா சாமியார் தானா? சாமி கண்ணை பறித்து கொண்டு விட்டது. ஒரு பொம்பளை வந்தது என்ன நீ மாட்ட போற கொட்டிடா
பட்டியும் காண பட்டியும் காண அதை பார்த்த உடனே ஐயா இது இதானி மங்களகரமா ஏமா நன்னாந்துக்கோ ஏய் இந்திரா ஏய் முடினாதா திடீரென்று தேவலோகத்திலே நான் இருக்கக்கூடிய இடத்திற்கு சப்த ரிஷிகளையும் ஜபம் செய்து முடிக்கக்கூடியவர்கள் உண்மைதான் ஆமா அதை விட்டு இங்க தேவலோகத்துக்கு வந்திருக்கீங்களே என்ன விவரம் என்ன விவரமா இந்திரா ஐயா நாங்க சப்த ரிஷிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலக நலனுக்காக அட நில்லடா நில்லு சண்டை போடலாம் நில்லு பதில் சொல்லடா நாங்க சப்த ரிஷிகள் ஒன்றாக சேர்ந்து யாகம் செய்தோம் ஆனா அக்னி வீரர் வரவில்லை அக்னி தேவன் வரவில்லை யாகத்துக்கு அக்னி தேவன் அக்னி தேவன் அது என்ன காரணம் அஷ்ட வசுக்களுக்கு தலைவன் நீந்தான் ஆமா ஒரு வார காலமாக அக்னி எங்க இருக்கின்றா அக்னி எங்க யாகத்துக்கு வரவில்லை ஒரு வாரமா வர முடியாது நாங்க எவ்வளவு சஞ்சலப்பட்டுகிறோம் தெரியுமா ஒரு வாரமா எங்க போச்சு அந்த அக்னி இல்லாத எவ்வளவு வேதனைப்படுகிறோம் ஐயா ஐயா கொஞ்சம் கொஞ்சம் பெருமையா 13 நாள் எங்க வீட்டுல கொஞ்சம் கேட்டு வர இருங்க அந்த 3 வாரத்துல 3வது வாரம் தாண்டி 33 நாள்ல 5 நாள் அதிகமாகி போச்சு ஊரல் போட்டு அதிகமாகி புளிப்பியாரி மொத்தம் செஞ்சவங்கெல்லாம் ஊரல் போட்டது புளிப்பேறி போச்சா அதனால கடையில யாரும் சிகரெட் பீடி வாங்க மாட்டாங்க இல்லாம அவ துணி மாத்து போகிறவா அப்போ சொல்லுங்க ஐயா சப்தரிஷிகளும் ஒரு வார காலமாக யாகஜானுக்கு வரவில்லையா அக்கினி தேவன் ஆமா என்ன நம்ம சாமி ரூம்ல எடுத்துட்டு வந்தா நேரம் பால் காசலாம் எல்லா முனிவர்லாம் வந்துட்டாங்களே அப்படி பத்த வச்சா அக்னி தேவன் வரவே கிடையாது அக்னி தேவன் இல்லாத பொண்டாட்டி துணி துவைக்க முடியாது ரொம்ப வேதனைப்படுகிறது துணி துவைக்க முடியாது அக்னி தேவனுக்கு துணி துவைக்க என்ன சாமி அது அக்னி தேவனுக்கும் துணிக்கு என்ன சம்பந்தம் அன்னைக்கு பாப்பா அன்னைக்கு 3 நாள் அதனால சுடுதண்ணி வைக்க தண்ணி சுடுதண்ணி வைக்க தண்ணியா சரி 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 ஐயா உலோகத்திலும் அக்கினி தேவன் இல்லை தேவலோகத்திலும் அக்கினி தேவன் இல்லை எங்கே சப்த அஷ்டவசுக்கள் வருவன் அல்லவா அந்த அக்கினி தேவன் சீக்கிரம் எங்க இருக்க கண்டுபிடிச்சு கொடுங்க நீ உங்களிடத்துல ஒப்படைக்கணும் ஐயா தேவேந்திரா கொஞ்சம் நீங்க கொஞ்சம் கோவப்பட்டு நான் உலகமா இருந்து விடும் அப்படி ஒப்படைக்கணும் சுவாமி கொஞ்சம் பொறுமையா இருக்க கொஞ்சம் உங்களுக்கு சாபத்தை கொடுத்துடுவேன் அப்படி ஒப்படைக்கணும் சொன்னா உங்களுக்கு சப்தரிசிகள் அனுமதி இந்திரன் சாபத்தை கொடுத்து விடுவோம் அப்படியா ஆமா வேண்டாம் சுவாமி ஒரு 3 நாள் அவகாசம் கொடுங்கள் 3 நாள் ஆமா என்ன சாமி எங்க தாமி 3 நாளைக்கு எப்படியா எது மறந்தாலும் மரம் போனோங்க டீ இல்லாத இருக்க மாட்டோம் எப்படி இருக்க வேண்டும் 3 நாளைக்கு அக்னி தேவனை கண்டுபிடிச்சு கொடுத்துறாரா வரலையா ஆமா 3 நாளைக்குள்ள அக்னி தேவன் வரவில்லைனா ஆனா சுவாமி உனக்கு சாபத்தை கொடுத்துருவேன் ஆனா 3 நாளா வெறியாளா இருக்கிறேன் அதுக்கு மேல வருதுன்னா எங்க தாமி செருப்பு எடுத்து மென்னு தின்னுடுவோம் ஐயோ
கோபத்துல இப்ப அக்கறை தேவை இல்லாதனால தான் இத்தனை டீ கொண்டாந்து கொடுக்காத இருக்க. ஆமாங்க ஐயா. அட என்னடா இது? அக்னிதேவன் எங்க இருக்கின்றார்? ஆமா ஐயா, கண்டுபிடிச்சீங்களா? ஒரு 3 நாள் ஆவாசம் கொடுங்கள். அக்கினி தேவன் பூலோகத்தில் இருந்தாலும் இந்த தேவலோகத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் கண்டுபிடித்து கொண்டு வந்து ஒப்படைக்கிற வேலை எங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஒரே வார்த்தையால கம்மி இருக்கிறேன். ஆனா அக்னி தேவன் வரலாம், நான் செருப்பேத்தி மென்னு தின்னுடுவேன். தின்னாத சாமி, செருப்பு தின்னாத, செருப்பு தின்னாத, நீ போ. செருப்பு தின்னாத சாமி, போங்க போங்க. இப்போ அக்கினி தேவன் அஷ்டவாசிகளில் வருவதல்லவா? எங்க இருக்கிறான் என்று ஒன்றும் புரியவில்லை. நமக்கு மேலாக வைகுந்தமே பொற்படமா எழுந்தோடியா? சரி, நம்ம இந்திராணி ஐயா. நம்ம நாராயணமூர்த்தி இருக்கின்றார். அவர் இடத்துல சென்று ஒரே மிட்டார் அக்கினி தேவன் எங்க இருக்கிறார் தெரியும். அவருக்கு தான் தெரியும். தேவேந்திரனும் இந்திராணியும் துவாரகைக்கு வர அந்த துவாரபுரி வாசகன் என் பெருமான் தற்பார்.
ஏய்